இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரின் புகழ்ச்சி பாடலாகவும் இன்னும் சிறப்பாக தவறிலிருந்து மாற்றத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு எதிர்நோக்கின் திருப்பாடலாகவும் இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் இவ்வாறாக ஜெபிக்கிறோம். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் வைக்கின்ற ஒரு பல்லவியாக அமைந்திருக்கிறது. நாம் காலை வேளையிலே என்னுடைய இதழ்கள் நல்வார்த்தை பேச வேண்டும், என்னுடைய இதயம் நல்லதை சிந்திக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான சூழமைவிலே நான் என்னுடைய காலையின் முதல் நொடி பொழுதுகளை ஆரம்பிக்க வேண்டும், அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியாக அமையும் என்று நினைக்கிறோம் என்றால், நினைக்கத்தான் வேண்டும். அந்த ஆசியை இந்த திருப்பாடல் நமக்கு இன்று கொடுக்கின்றது. ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், உமது புகழை பாட வேண்டும் என்று ஜெபிக்கிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். காரணம், அவருடைய வாழ்விலே வந்த சோகங்கள், துயரங்கள், பாவ சூழ்நிலைகள் தன்னை பின்னுக்கு இழுத்து வாழ்க்கையில் வளர விடாமல் அவரை ஒரு நொடி பொழுதிலே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்ற அந்த தீமைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, இதை விட்டு நான் புதிய வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணி ஆண்டவரிடத்திலே மன்றாட்டை எழுப்புகின்ற திருப்பாடலை தான் நாம் இன்றைக்கு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கச் செல்கின்ற பொழுது பல தீமைகளோடு நாம் உறங்கச் செல்கிறோம். ஆனால் காலையில் ஆண்டவர் அதனை புதிதாக மாற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். பிரியமுள்ளவர்களே, இந்த திருப்பாடல் ஒரு விடுதலையை தருகின்ற, மீட்பை எதிர்நோக்குகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. பாவம் செய்து விட்டேன், நான் என்னுடைய நிலையை இழந்து விட்டேன் என்று தாவீது அரசர் நினைத்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளாக தன் வாழ்வை அர்ப்பணித்து புதிய வாழ்வாக அவர் மாற்றிக்கொள்கின்றார். ஆகவேதான் இந்த திருப்பாடலிலே அவர் ஜெபிக்கின்றார். நாமும் ஜெபிப்போம். பிரியமுள்ளவர்களே, நாம் பழைய நிலைகளிலே நாம் தோல்வியுற்றிருக்கலாம், ஆனால் புதிய நிலையிலே நாம் மீண்டுமாக எழுந்து நடக்க வேண்டும். அந்த எழுந்து நடக்கின்ற ஆர்வத்தை அவர் நமக்கு கண்முன் வைக்கின்றார். ஆண்டவரே, உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும் என்று ஜெபிக்கின்றார். இந்த ஆர்வம் மிக்க மனம், நான் தொடர்ந்து நல்லதை செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்னிலே இருக்கின்ற பொழுது நாம் உயர்ந்த ஒரு இடத்திற்கு போக முடியும். இறைவனின் இரக்கம் அதனை உணர்ந்து கொள்ளும். இறைவனுடைய இரக்கம் அந்த மாற்றத்திற்கான எதிர்நோக்குகின்ற உள்ளத்தை மீண்டுமாக ஆசீரோடு இறைவனுடைய இரக்கம் நம்மை நிரப்புகின்றது. ஆக இந்த அருமையான திருப்பாடலிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய தோய்வான நிலைகள், நம்மை தீமைக்கு இழுத்து சென்ற நிலைகளை எல்லாம் இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ நாம் புதிதான ஒரு வாழ்வை எதிர்நோக்குகின்ற உள்ளத்தை நாம் கேட்போம். இந்த நாள் எனக்கு ஆர்வமிக்க மனம் தருகின்ற நாளாக அமைய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். பிரியமுள்ளவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலே நம்மை தீமைகளுக்குள்ளாகவும் தவறுகளுக்குள்ளாகவும் நம்மை அழைத்துச் செல்கின்ற சூழ்நிலைகள் ஏராளமாக இருக்கின்றது. தூய ஆவியார் நம்மிலே செயலாற்றுகின்ற பொழுது இந்த ஆர்வமிக்க மனதை தருகின்றார். அதனினும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுகின்ற பொழுது நம்மளுடைய இதழ்களை திறந்து மீண்டுமாக புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறார். அந்த மாற்றத்திற்கான எண்ணம் என்னிலே இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆர்வமிக்க மனத்தோடு நான் மீண்டுமாக அதை புதிதாக மாற்றுவேன் என்ற அந்த எதிர்நோக்கு என்னிலே இருக்கிறதா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அந்த எதிர்நோக்கு இருக்கிறது என்றால் தூய ஆவியார் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார் என்று அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆக இந்த ஆர்வமிக்க மனதை தான் இறைவன் இரக்கத்தினால் நிரப்புகின்றார். அந்த ஆர்வமிக்க மனம் என்னிலே இருக்கிறது என்றால் இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி பார்ப்போம். ஆக பழைய தவறுகள், தீமைகள் இவற்றிலே நாம் நிலை கொள்ளாமல் புதிய மாற்றத்திலே புதிய எதிர்நோக்கோடு நாம் தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமுள்ளவர்களே,
இந்த தவறுகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன? நான் ஆண்டவரின் இரக்கத்தை பெற்று நான் புது வாழ்வுக்குள்ளாக செல்கிறேன் என்று நாம் ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கிறோம் என்றால், பிறர் பாவம் செய்கின்ற பொழுது அவர்களை மன்னிக்கின்ற, அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற, அவர்களை உணர்ந்து கொள்கின்ற எண்ணம் என்னிலே இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதுதான் நமக்கு இந்த திருப்பாடல் கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே ஆர்வமிக்க மனம் தாரும் என்று ஜெபிப்போம். இறைவன் அதை இரக்கத்தால் நிரப்புவார். நாமும் பிறர் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து பார்ப்போம். இந்த தவறுகளிலே அவர்கள் ஆர்வமிக்க எண்ணத்தோடு மாற்றம் பெற வேண்டும் என்று நாமும் இரக்கத்தை பொழிவோம். ஆக இரக்கம் மிக்க ஆண்டவர் நமது ஆர்வத்தை பார்த்து நம்மை ஆசிகளால் நிரப்புகின்றார். நம்மையே ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றம் பெற்ற குழந்தைகளாக அர்ப்பணிப்போம், ஆசிரை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். இதோ அந்த ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் இறைஞ்சி நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் உமது ஆசிகளால் நிரப்புவீராக. எங்களுடைய இதழ்களை திறந்தருளும், எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இன்னும் உம்மை புகழ என்னுடைய வாழ்வை ஆசீர்வதியும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.